உலகின் சக்தி வாய்ந்த இராணுவம் மற்றும் தரைப்படை கொண்டுள்ள 10 நாடுகள் பற்றிய தகவல் துளிகள். இதில் நம்முடைய இந்திய இராணுவம் எத்தனாவது இடம் பிடிக்கிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். உலகில் உள்ள நாடுகளில் ஒரு நாடு எவ்வளவு வலிமையானது என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அது அதனுடைய இராணுவ பலத்தை வைத்துத்தான். இந்த வரிசையில் 10வது இடத்தில் இருக்கும் நாடு இத்தாலி ஆகும். இத்தாலி நாட்டிடம் சுமார் 2,89,000 இராணுவ வீரர்கள் உள்ளனர். இது இராணுவ செலவுக்காக ஆண்டுதோறும் $31.6 பில்லியன் செலவு செய்கிறது. ஒரு பில்லியன் என்பது 100 கோடிகள் ஆகும். உலகின் சக்தி வாய்ந்த இராணுவங்களில் 9வது இடம் பிடிப்பது துருக்கி நாட்டின் இராணுவம் ஆகும். துருக்கி இராணுவத்தில் சுமார் 8,83,000 போர் வீரர்கள் உள்ளனர். துருக்கி இராணுவத்திற்கான பாதுகாப்பு செலவு ஆண்டிற்கு $40 பில்லியன் ஆகும். 8வது இடத்தை பிடிக்கிறது ஜப்பான். ஜப்பான் இராணுவம் தன்னுடைய நாட்டின் தற்காப்புக்காக மட்டுமே செயல்படுகிறது. ஜப்பான் இராணுவத்திடம் சுமார் 2,47,000க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் உள்ளனர். ஜப்பான் தனது இராணுவத்திற்காக ஆண்டுதோறும் $53 பில்லியன் வரை செலவு செய்கிறது. உலகின் 7வது சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்டிருக்கும் நாடு பிரான்ஸ் ஆகும். பிரெஞ்சு இராணுவத்தில் 2,70,000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் உள்ளனர். பிரான்ஸ் நாடு தனது இராணுவத்தை பலப்படுத்த 2024-2030 காலகட்டத்திற்கு $413 பில்லியன் ஒதுக்கியுள்ளது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 37 லட்சம் கோடிகள் ஆகும். சக்தி வாய்ந்த இராணுவம் வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் 6வது இடம் பிடிப்பது இங்கிலாந்து ஆகும். இங்கிலாந்து இராணுவத்தில் சுமார் 1,81,000 இராணுவ வீரர்கள் பணியாற்றுகின்றனர். இங்கிலாந்து தனது இராணுவத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் $68 பில்லியன் செலவு செய்கிறது. சக்தி வாய்ந்த இராணுவத்தை வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் தென்கொரியா 5வது இடத்தை பிடிக்கிறது. தென்கொரிய இராணுவத்தில் சுமார் 4,50,000 இராணுவ வீரர்கள் பணியாற்றுகிறார்கள். இதன் அண்டை நாடான வட கொரியா இதற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இதனால் இந்த நாடு அமெரிக்காவுடன் இணைந்து கூட்டணியாக செயல்படுகிறது. கொரிய இராணுவம் தனது நிதியில் $46.7 பில்லியன் இராணுவத்திற்காக ஒதுக்குகிறது. சக்தி வாய்ந்த இராணுவ பலம் வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் 4ஆம் இடம் பிடிப்பது நமது இந்திய நாடு. இராணுவ செலவிற்காக இந்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் தொகை சுமார் $86 பில்லியன் ஆகும். இது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 8 லட்சம் கோடிகள் வரை இருக்கும். தற்போதைய நிலவரப்படி இந்திய இராணுவத்தில் சுமார் 14,55,000 இராணுவ வீரர்கள் பணியாற்றுகிறார்கள். உலக இராணுவ பலத்தில் 3வது இடத்தை பிடிக்கும் நாடு சீனா ஆகும். சீன இராணுவத்தில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் உள்ளனர். மேம்பட்ட ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் ரோபாட்டிக் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் பெரும் முதலீடு செய்கிறது சைனா. 2035ஆம் ஆண்டிற்குள் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலகத்தில் முதல் இராணுவ சக்தியாக உருவெடுக்க முயற்சிக்கிறது சீனா. சைனாவிடம் தற்போது 600க்கு மேற்பட்ட அணு ஆயுதங்கள் உள்ளன. போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய ரோபோ நாய்கள், நீர்மூழ்கி ட்ரோன்கள் மற்றும் மேம்பட்ட லேசர் ஆயுதங்கள் ஆகியவற்றை சீனா அதிக அளவில் உருவாக்கி உள்ளது. உலகிலேயே அதிக அளவில் 2வது அதிக இராணுவ பட்ஜெட் கொண்ட நாடாக சைனா உள்ளது. சைனாவின் இராணுவ வளர்ச்சி அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக உள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான சீனாவின் இராணுவ பட்ஜெட் சுமார் $249 பில்லியன் ஆகும். உலகின் 2வது இராணுவ சக்தியாக விளங்கும் நாடு ரஷ்யா ஆகும். ரஷ்ய இராணுவத்தில் சுமார் 35,75,000
70,000க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் உள்ளனர். ரஷ்யாவிடம் பிரம்மாண்டமான பீரங்கி படைகள் மற்றும் அதிநவீன ஏவுகணை அமைப்புகள், அணு ஆயுத வலிமைமிக்க போர் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்கள் அதிக அளவில் உள்ளன. ரஷ்யாவிடம் சுமார் 4100 போர் விமானங்கள் உள்ளன. உலகிலேயே அதிக அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா முதல் இடத்தில் உள்ளது. ரஷ்யா தனது பட்ஜெட்டில் இராணுவத்திற்காக சுமார் $109 பில்லியன் செலவு செய்கிறது. உலகின் மிக வலிமையான இராணுவம் வைத்திருக்கும் நாடு அமெரிக்கா ஆகும். பல மடங்கு அதிகமாக இராணுவத்திற்கு நிதி செலவிடுகிறது. 2025ஆம் ஆண்டில் அமெரிக்கா இராணுவத்திற்காக செலவிட்ட தொகை சுமார் $997 பில்லியன் ஆகும். அமெரிக்க இராணுவ படையில் அதிநவீன பயிற்சி பெற்ற சுமார் 10,30,000 இராணுவ வீரர்கள் பணிபுரிகிறார்கள். அமெரிக்க இராணுவத்தில் 11 விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் 13,000 விமானங்கள் உள்ளன. இதன் மூலம் உலகெங்கிலும் தனது ஆதிக்கத்தை அமெரிக்கா நிலைநிறுத்துகிறது. உலகெங்கிலும் 800க்கு மேற்பட்ட இடங்களில் அமெரிக்கா தனது இராணுவ தளங்களை அமைத்துள்ளது. உலகின் மிக பெரிய மற்றும் அதிநவீன அணு ஆயுதங்களை அமெரிக்கா வைத்துள்ளது.